நீ பழகுற பையனா இருக்கலாம், நீ பழகுற பொண்ணா இருக்கலாம். ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் உனக்கு அந்த ஆபத்து தெரியாதுப்பா, அந்த ஆபத்து தெரியாது. சில பிள்ளைகள் எல்லாம் நம்ம வண்டி ஓட்டும் போது சில பசங்க அப்படிதான், ஒரு பொண்ணு மட்டும் வண்டியில ஏறிட்டாங்கன்னா அவ்வளோ வேகமா கண்ணு முன்னு தெரியாம ஓடுறான். பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த அந்த பொண்ணு அவ்வளோ என்ஜாய் பண்ணுது, அவ்வளோ என்ஜாய் பண்ணு, அந்த வேகத்தை என்ஜாய் பண்ணுது. அவன் தான் ஹீரோவா தெரியுறான், அவனுடைய பார்வைக்கு ரொம்ப ஹீரோவா தெரியுறான். ஐயோ எப்படி ஓட்டுறாரு பாரு, எப்படி பண்றாரு தெரியுமா. ஆனா ஒரு நாள்ல அதனுடைய ஆபத்துன்னு ஒண்ணு வரும்போது, அதுல நீ யாருடைய துணையுமே இல்லாத போது, அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள உன்னை கொண்டு போய் விடும்போது, அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு தானி இல்லாத போது, அது உங்களுக்கு வெளியே வர்றதற்கு ஒரு பெரிய ஆபத்துள்ளதாய் மாறிவிடும். அதனால இன்றைக்கு எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, கர்த்தர் உங்களை தப்பு வைக்கிறதுக்கு விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிற தேவன். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்பு வைப்பேன். வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை தப்பு வைக்க விரும்புகிறார். வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு விரும்புகிறார். எப்படி ஆண்டவர் தப்பு வைக்கிறதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். என்ன உணர்வுள்ள இருதயம் வேணும்னா, ஆண்டவரே இதை குறித்த இதை குறித்து எவ்வளவு பெரிய ஆபத்து இதுல இருக்கு அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. பாருங்க, ஒரு கிறிஸ்டின் பொண்ணு ஒரு